தான் மற்றது நான் அந்த ஒயிட் போர்ட் தான் எனக்கு நான் போர்டு எங்கே வைக்க போகிறேன் என்னோட போர்டு தான் நான் ரைட்டு ஓகே ரைட் பேர் அடிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு மச்சுக்கு போகிறதுக்கு சப்பாத்துகள் அது எழுதினா நான் அந்த டைம் பண்ணி தரேன் டூர்னமெண்ட் நடக்க வெட்டுறாருன்னு நல்ல ஷூ பண்ணி தரேன் மச்சுக்கு அவர் தெரியும் போமா அதில் கொண்டே கொடுத்துருமா அதுக்கு முருகா. வணக்கம் மக்களே, நான் விஜிதரன். இப்போ நாங்கள் வந்து கொடிகாமம் என்ன சொல்கிறது மீசாலை வடக்கு தட்டாங்குள வீதியில் நிற்கிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து நேற்று இந்த வீதியை பார்வையிட்டிருந்தாங்க. இந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து சில உதவிகள், அதாவது சிறுவர்களுடைய விளையாட்டு உபகரணங்கள் கேட்டிருந்தாங்க. அது உடனடியாகவே நேற்று கேட்டிருந்தாங்க. இன்று அதை வழங்குறதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க. அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருது. அக்கா நேற்று கரம்போர்ட் கார்டு நீங்கள் செஸ் போர்ட் கார்டு நீங்கள் அது செஸ் போர்ட் எடுத்து பண்ணி கொண்டு வந்து நாங்கள் குழந்தைகள் படிப்பு இல்லை இப்போ செஸ் போர்ட் கொண்டு வந்து நாங்கள் அதை இப்போ தாரணும் கொடுங்க. பட் அந்த ஒயிட் போர்ட் கார்டு நீங்கள் ஒயிட் போர்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் இருக்குது, பெருசு இல்லை. பெருசுன்னு நான் உங்களுக்கு கொண்டு போயிட்டு தாரணும். நீங்கள் கொடுங்க அதுக்கு. சரி நீங்கள் கொடுங்க. அதுக்கு அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் வெட்டு போட்டு கிடக்குது. மற்றது நான் அந்த ஒயிட் போர்ட் தானே கேட்டீங்க, அதை நான் பண்ணி அதை ஒன்று என்ன மிருதங்க சார். இது வந்து உங்களுடைய சொந்த நிதியில் வழங்குது. இது வந்து நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயில். இது வந்து கனடாவில் இருந்த அண்ணவரால் 3 லட்சம் ரூபா ஹாஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கார். இடைக்கு கச்சாய்க்கு மற்றது அந்த இடம் அங்கே அதுக்கு எல்லாத்துக்கும் அரசு நிதியில் தானே இப்போ உங்களோட இது போகிறாங்க. இது 1 லட்சம் ரூபா காசு, அந்த 3 லட்சம் ரூபா எனக்கு காசு போடலை, எனக்கு தாரன்னு சொன்னார். இப்போ என்னோட கிடந்த கிரெடிட் கார்டில் இன்றைக்கு 88,000 ரூபாய் சாமான் பண்ணாங்க. அதில் மொத்தம் வந்து 20 செஸ் போட்டும் 6 கேரம் போட்டும் பண்ணாங்க. அதில் 2 கேரம் போட்டு அங்கே 2 செஸ் போட்டாங்க, 8 செஸ் போட்டு இங்கே. கச்சாய்க்கு வந்து 2 4, வடக்கு முனிசிபலுக்கு 2 6 இப்போதை கொடுத்துருக்குறேன். மற்றது மிச்ச காசில் மற்ற ஏரியாக்களையும் கரெக்டாக கொடுத்து. சரி ஓகே சரி ஓகே நன்றி சார். சரி இப்போ விളിக்கிறோம்மா. ஃபோட்டோ வாங்க அடுத்து அடுத்தது எல்லாரையும் நீங்க செஞ்சுக்கலாம். நானும் 50 வீடியோ வந்து
இன்றைய தினம் தென்மராட்சியில் உள்ள தட்டன்குளம் பகுதியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது கொடிகாமம் வடக்கு மிசாலையில் வந்து நான் என்கிட்ட இருக்கிற காசு தான் வேண்டினேன் சாமான் ஒரு காசு எடுக்கிறேன் உங்களுக்கு நான் 2 கேரம் போட்டு 10 செஸ் போட்டுமா நான் சின்ன பிள்ளைகள் தான் செஸ் போட்டு கேட்டேன் செஸ் போட்டு நீங்கள் அங்கே கேரம் போட்டு நீங்கள் இங்கே வச்சுருங்க இங்கே வச்சு இல்லை உங்களுக்கு வந்து போடுறேன் நான் செஸ் போட்டு ஒரு 2 உங்களுக்கு தரேன் 2 போட்டு வச்சுருங்க அதில் காய் கிடக்கு நல்ல காய் கிடக்கு மற்ற 2 டிஸ்க் நான் 2 போட்டுக்கு 4 டிஸ்க் காயில் அதை எடுத்து தருவீங்கன்னா செஸ் போட் 2 கேரம் போட் 2 இங்கே காசு ஆமாம் பெரிய கையில் எடுக்கும் போட்டோ எடுப்பீங்களா இந்த 2 போட் காணுமா அது இதுல இது 2 இதுல 4 பேர் விளையாடலாம் அப்படி ரைட் ஓகே நான் உங்களுக்கு வேற வேணும் தரேன் 2 கரம்பு நான் ஓகே இப்போதைக்கு 2 போட் கிடக்கு இப்போ தேவைன்னா சொல்லுங்க நான் வேண்டி தரேன் நான் மலைக்கு தண்ணிக்கு உங்களுக்கு தெரியும் தானே பார்க்கறது இப்போ பவுடர் டஸ்ட் எல்லாம் ஓ ரூம் கிடக்கா ரைட் அதான் நான் யோசிச்சேன் போர்டு எங்கே வைக்க போறேன் என்னோட போர்டு தான் நான் யோசிச்சேன் ரைட் கரெக்டு காணிக்காரெல்லாம் ஓமெண்ட் சொல்லி தெரியும் ரைட் ஓகே தம்பி கொடுங்க 2 காயும் காயும் கிடக்கு பவுடரும் கிடக்கு எல்லாம் கிடக்கு தண்ணி ஊற்றாம பாய்ச்சிங்கன்னா சரி தண்ணி ஊற்றினா தான் அது பொம்மி கொண்டு வரும் மற்றபடி பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் வேண்டி தரேன் அதான் நீங்கள் கேட்ட நெட்டியரெல்லாம் நான் வேண்டி தரேன் நான் உங்களுக்கு 20 லட்சம் போடுறேன் அதுக்குள்ள எவ்வளோ அதுக்கு தேவைன்னு நான் முழுக்க கட்டி முடிக்கல நினைக்கிற மாதிரியும் நீட்டாக கட்டி முடியுங்க அதை நான் அதுக்கு அதான் அது பொக்ஸ் பாரண்டாடா சீமெண்ட் அடிச்சு நட்டாலும் அவடத்துல வெட்டி போட்டு மிச்சத்தை அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி செய்யுங்க நீங்கள் நான் ஒரு போட்டு தரேன் அதப்போ மார்ச் மாதம் 26ஆம் தேதி க்ளோசிங் டேட் மார்ச் மாதம் வார மாதம் ஒரு 6ஆம் தேதிக்கு முன்னம் நாங்கள் பிரேச சேலத்தில் கொடுப்போம் பிரேச சேலம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு 10-12ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பும் மாவட்ட சேலத்துக்கு மாவட்ட சேலத்தில் 26ஆம் தேதி ஃபைனலைஸ் பண்ணப்படும் போனால் ஏப்ரல் மாதத்தில் தொடக்கத்திலேயே வந்துடும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் புது வருஷத்துக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்துடும் வந்தால் இங்கே டிஎஸ்ஏ காசு பாஸ் பண்ணப்பட்டா நீங்கள் வேலையை செய்யலாம் ஓகே டெம்பரரியா நீங்கள் அந்த முதல்ல எடுத்து வச்சு போஸ்ட் இன்ஜர் நட்டா நீங்கள் அதுக்கு என்ன வேணும் டெம்பரரியா அதை நான் அந்த நேற்று போட்டு நான் கச்சாயில் இப்போ சொன்னவே புது நெட் 1 கிலோ வந்து 1500 ஆனது அதில் 4 கிலோவோ என்னவோ காணுமாமண்டு அதில் இல்ல நான் சொல்ல டெம்பரரி நான் மற்றது காசு தரேன் அந்த பழைய நெட் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இந்த நெட் கிடந்துச்சு இல்லை அந்த நெட் வேணுமெண்டால் வேணுங்க நான் காசு தரேன் அல்லது நான் எங்க இடக்கன்னு சொல்லுங்க பண்ணி தரேன் சரி எங்க கேளுங்க பழைய நெட் என்ன நான் ஏதோ 4 கிலோ நெட் காணுமாம் சுத்தி வர அடிக்கிறது கச்சாயில சரிங்க 1500 அப்போ நீங்கள் வெயிட்டு காய்ச்சி போட்டு வேண்டி போட்டு பில்லை தர சொல்லுங்க எத்தனை கிலோ ஒன்று போட்டு பில்லை தாங்க நான் காசு தரேன் அது 4 கிலோ காணுமென்று தான் சொல்லி சொன்னேன் போல் டேமேஜ் ஆகிறது தானே பிரச்சனை இப்போ நாங்கள் பெர்மனண்டாக கட்ட தானே போடுறோம் அது வரைக்கும் தானே ஒரு 3 மாதத்துக்கு அது நெட் கிடக்கும் கொஞ்ச நாளைக்கு அது காசு கேளுங்க நான் தரேன் சங்கத்தில் வச்சிருவீங்க தானே காசு கொஞ்சம் ஓகே இப்போ நான் அந்த தார காசுல நீங்கள் வயரிங் காசு இல்லாத ரீஃபண்ட் பண்ணி எடுக்கலாம் தானே யாரோ ஒரு ஆள்கிட்ட இப்போ அந்த வழக்கு போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும் தானே அவர்கிட்ட காசு இருக்கு தானே போட்டு எடுத்து போட்டு இப்போ இந்த தாரில் காசுல மக்கள் விட்டு நீங்கள் அல்லது இந்த வார காசுல அதை கொடுத்து பேலன்ஸ் பண்ணலாம் தானே ஒட்டு பிரச்சனை டிஎஸ் வந்து காசை தாரா
சாமான தராருன்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் டிஎஸோட காய்ச்சி போட தான் செய்வோம். நான் சொல்லிவிட நீங்கள் இங்கே காசு பண்ணி போட்டு செலவழிச்சு விட டிஎஸோட இருக்க கதைங்க பாவே நீ கண்ட்ராக்டை கால் பண்ணி அப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது தாராளமாக காணும். நீங்கள் ரெண்டு கொஞ்சம் காசாக கேட்டீங்கன்னா நான் தாராசு தாராளமாக காணும் எல்லாம் கட்டுறது. நான் நேற்று கதைச்சு நான் சாரோட சொன்னவர் விலையில கேட்டு போட்டு டீயோட கதைங்க எஸ்டிமேட்டை போட்டு தருவாங்க. ரைட் ரைட் எஸ்டிமேட் போட்டு தருவாங்க. அவையே போட்டு தருவீங்க. அவருக்கு கேளுங்க ஒரு சுற்றி வர ஃபுல்லாக நெட் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 வந்து பார்க்கண்டா பார்த்துட்டு என்ன ஜேர்சி அடிச்செடுத்தீங்களா? ரைட் 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 உங்களுக்கு அடிச்ச ஜேர்சி அந்த இப்போ ஃபோட்டோ ஜேர்சி. ஓகே நான் மச்சில் அடைக்க சொல்லுங்கடா நான் வரேன். எனக்கு இப்போ போட ஆசை தான். நான் மச்சில் அடித்தேன் எனக்கு அதான் அறியல். ரைட் ஓகே ரைட் பேர் அடிக்கிறது நாங்கள் கொஞ்சம் அடிக்கிற நாங்கள் கொஞ்சம் ரைட் ரைட் கொடுக்குறதுக்காக ரைட் ரைட் நீங்கள் மச்சில் அடைக்க இங்கே மச்சு போய்க்க சொல்லுங்க. நானும் வருவேன். நான் உங்களோட வந்து நாங்கள் முந்தி அந்த நேரம் பாஸ்போர்ட் மேட்ச் போடைக்கல 200 ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு சோடாது வேண்டி தர வேண்டும். அந்த நேரம் எங்களுக்கு ஒருத்தரும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லையடா. அரசியல்வாதிகள் மாதிரிலாம் புடியல் மாறதும் இல்லை. நாங்கள் வந்து காகில் ஃபுட் ஸ்ட்ரீட்ல போய் நான் வேலை செய்து காசு வேணும் தெரியும் உங்களுக்கு. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில படிக்க உங்களுக்கு மச்சுக்கு போறதுக்கு சப்பாத்துகள் அது எழுதினா நான் அந்த டைம் வேண்டி தரேன். டூர்னமெண்ட் நடக்க நல்ல ஷூ பண்ணி தரேன். மச்சுக்கு தேவையான சப்பாத்து வேண்டி தரேன். உங்களுக்கு சப்பாத்து ஜேர்சி அடிக்கிறேன்டா ஜேர்சி அடிக்கிற காசு குழம்புல ஜேர்சி அடிச்சான் சரி இங்கே ஜேர்சி அடிச்சான் சரி நான் வேண்டி தரேன். அந்த டைம் அடுத்த டூர்னமெண்ட் எப்போ வருது? சித்திரைக்கா? அந்த டைம் எனக்கு சொல்லுங்க நான் ஜேர்சி தரேன். சரியா? ஓகே அதான் சுதேஷ் அண்ணையோட கதையும் கூட சொன்னேன் நான். அந்த தெரியும் சுதேஷ் அண்ணன் சொல்லி அவருக்கு இந்த பேரை சொன்னீங்களா தெரியும். அதான் எங்களை தூக்கி வளர்த்தது. எங்க அண்ணாக்கள் இந்த பேட்ச் 96 லெவல். அவர்கிட்ட நீங்க கேளுங்க இப்படி கோச் அரேஞ்ச் பண்ணலாமான்னு. டிஸ்ட்ரிக்ட் டீம்ல விளையாடுறவன் யாரும் ஒருத்தன் சாவச்சேரிக்காரன் இருந்தாலும் அவன் வந்து பழக்கேலுமாண்டா பழக்கினா எவ்வளவு பேமெண்ட் கேட்கணும்? உண்மையா அவரு வந்து போறோம்டா மோட்டர் பைக் காசுகள் அதுகள் இதுகள் இந்த செலவுகள் வரும் தானே. கேளுங்கோ நாங்கள் என்னால முடிஞ்சது தரேன். நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு தந்து போட்டு நான் நிப்பாட்டில அதுதானே ராசா தரண்டா பெர்மனண்டா கனகாலத்துக்கு தாரத்துக்கு யோசிக்கணும். அப்போ அப்படியான ஏதாவது ஒரு வசதி ஒன்று தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். வேற ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். இந்த ஏரியா தட்டாங்குளம் ஏரியா ஒரு ஆள் வெளிநாள் இது கண்டாக்ட் பண்ணா கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன். வேற வேற ஆக்களங்களோட கதை கேட்க இப்போ இந்த உங்களுக்கு இந்த தந்த அண்ணா வந்து அவர் மட்டக்களப்பு தான் நினைக்கிறேன் கனடா. ஆனால் அவர் மட்டக்களப்பு தான் உதவி செய்வார். நான் மட்டக்களப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கனடாவில் இருந்த அண்ணா ஒரு ஆள். அப்போ அவர் இப்போ எல்லாரும் ஜோசிப்பீர மாட்டா தங்க எங்கள் ஏரியா கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த சாவச்சேரியில் எத்தனையோ பேர் கதைக்கிறவே மில்லியன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் 170 லட்சம் எல்லாம் கொடுத்து தானே காசு முழுக்க களவு போனது. அப்போ கனவர் ஹெல்ப் பண்ணிவினா அந்த நேரம் நான் தாரணும் உங்களுக்கு எடுத்தார். சரி ஓகே சந்தோஷமா? ஓகே தேங்க்யூ. ஓகே அதுல போய் இது செஸ் போர்ட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் கிடைக்கான வழக்கு நம்பர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நோட் பண்ணிட்டு கதை 077 இது ஒரு வாட்ஸ்அப் போட்டு அவர் தெரிய போமா அதில் கொண்டே கொடுத்துருமா அதுக்கு முருக்கா. இது வந்து நளினி நவுலன் சன சமூக நிலையம். இது வந்து எங்களுடைய ஒரு 40 வருஷமாக இதில் இயங்கி கொண்டிருக்குது. ஆனால் இதில் வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு எங்களுக்கு எந்தவித ஒரு உதவிகளும் தெரியவில்லை. ஆனால் நேற்று எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நேற்று இங்கே இந்த ரோட்டை பார்வையிட போன போது இங்கே வந்திருந்த போது நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கும் கொஞ்சம் விளையாட்டு உபகரணங்கள் கற்றல் உபகரணங்கள் கேட்டிருந்தோம். அதன் நிமித்தம் உடனடியாகவே இன்று சமூகம் தந்து எங்களுக்கு செஸ் போர்ட் மற்றும் கேரம் போர்டுகளை உடனடியாக தந்து உதவி செய்கிறார். இப்போ அவருடைய உதவி எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும். அதே நேரம் இந்த முன்பள்ளியினுடைய வரலாறுக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னுடைய உதவிகளை தொடர்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நான் கொண்டு வரணும். பேக் என்ன கிழிஞ்சிட்டு போட
கொடுங்க தம்பி அப்படியே ராசா. போ. ஓ என்னண்டா அப்போ நாங்கள் நேற்று நீங்கள் கேட்ட நீங்கள் தானே இப்போ இன்றைக்கு நேற்றே ஒரு ஆளோட காய்ச்சினா அப்போ எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்தவை 3 இடத்துக்கு கொடுக்க சொல்லி தட்டாங்குளம் உங்களுக்கு மிருசுவிலா மற்ற இடங்க மிருசூர் என்ன மிருசூர் வடக்கு மிருசூர் கொடுக்கறதுக்கு அப்போ 4 செஸ் போட்டும் 2 கரம் போட்டும் பண்ணி தந்தேன் உங்களுக்கு அந்த காசு அது 2-3 வருஷம் 2-3 மாதம் செல்லும் அந்த காசு வாரதுக்கு இதுக்கு இந்த 2 கரம் போட்டையும் வைங்கோ பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் நீங்கள் விளையாடுறனாலும் இல்லை கொண்டு விளையாடுறாலும் சரி வச்சு இங்கே இடத்துல வச்சிருங்கோ மற்றது 4 செஸ் போட்டும் இருக்குது குழந்தை பிள்ளைகளுக்கு யாரும் பழக்கி விளையாடுறாண்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட தேவைன்னு கேட்டால் சொல்லுங்க நான் வேண்டி தரேன். சரி நீங்கள் நேற்று கேட்டீங்க நான் உடனே நேற்று ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்னா இப்போ காசு வந்து 3 இதுக்கும் கொடுக்க சொல்லி 3 இதையும் தந்திருக்கு வேறு ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை தானே நாங்கள் எல்லாரும் கதைப்போம். சரி ஓ பார்த்தேன் நான் அந்த 10 இதை ஓடி இருக்கணும் என்ன காற்று ஓடி நாங்கள் இப்போ உங்களையும் காட்டி கொடுக்க கூடாதானே ஆகல தெரியுமா உங்களுக்கு இல்லையா அந்த வெஹிக்கிள்ன்ற நம்பராக தெரியுமா உங்களுக்கு அந்த கேமரா பார்த்தேன் நான் நீங்க போன சொல்ல வேண்டாம் நான் கேட்கறேன் தெரியுமா எடுக்கலாம் தானே நாங்கள் வெளியே ஒன்று பார்ப்பேன் நான் கொஞ்ச நாளைக்கு கூட நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வழி அப்படி எடுத்து நம்பரில் எடுத்து ஹெல்மெண்டில் அந்த வீடியோ எடுத்து போடுங்க நான் சரி பார்க்குறேன் செய்ய தானே பண்ண செய்வேன் இல்லை அது பிரச்சனை இல்லை இப்போ ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் இப்படி சமூக விரோத செய்கிறார்கள் அப்படியும் இருப்பின நாங்கள் எல்லா பிரபாரனாலேயே திருத்தி இல்லாமல் போன நாடு நாங்கள் பிறகு இப்போ தலைவரும் இல்லாமல் போன பிறகு நாங்கள் எங்கடாக்கள் அதில் ஊறி போயிருந்தோம் இப்படி கள்ள மண்ணில் கடத்தி அது இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காகவே செய்யணும். இன்றைக்கு நாளைக்கு நிப்பாட்டிலாம் நான் நிப்பாட்டுவோம் ஒரு நாளைக்கு முழு பேருக்கும் வெடி வைக்கும் அது கொஞ்சம் காலம் போகும். சரி அது வேற ரைட் இதையா கேட்ட பெயிண்ட் அடிச்சு தர சொல்லி அதை செய்ய சொல்லி இது என்ன இப்போ சுத்தாத உண்டும் கீழே இறங்கிட்டு ரைட் சின்ன நாகணும் அதை காலை வெட்டி இல்லை குறைக்கணும் எவ்வளவு காசு பண்ணுது பெயிண்ட் தாரணை நான் வச்சிருக்கிறேன் இப்போதைக்கு அந்த குழந்தை பிள்ளைகளை கூப்பிட்டு இதில் பழக்குங்கோ செஸ் விளையாடுறதுல யாரையும் கூப்பிட்டு பழக்கிறோம்னா பழக்குங்கோ இப்படி கணக்கு பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா நான் கூட போட் பண்ணி தரேன் இந்த கரம் போட்டு இருந்தாலும் பெரிய அக்கலம் அடிக்கலாம் சின்ன அக்கலம் அடிக்கிறதுக்கு கொடுங்கோ பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா நான் தொடர்ந்து வேண்டி தரேன் வேற இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தானே நான் அடிச்சு தரேன். சரி மீட்டர் அப்படித்தான் எல்லாம் போடுறது இங்க 100 மீட்டர் 120 மீட்டர் போட்டு போட 175 மீட்டர் போட இங்க அளவு மழை பெஞ்சா தானே நிற்கிறதா நான் உயர்த்தி போட்டுக்கணும் இப்போ இடத்துல இல்லை பிரச்சனை இல்லை போட்டா அப்புறம் இது ஓகே அந்த இதில் 2 நோட்டை வேற நடக்கும்
270 மீட்டர் கிடக்கு. மழை பெய்த இங்கே தண்ணி நிற்கும். அந்த இதுதான் போடையில அங்காலே எவ்வளோ தூரம் இது போடையில போய் பார்க்கல பிரியோசனம் அந்த பள்ள வேலை இன்னும் தண்ணி வத்துல இப்போ மேலே முடிஞ்சு தண்ணி மீட்டிங்கில் காய்ச்சியை போட